ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளைய குமாரன் தன் தகப்பனை பார்த்து, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரவேண்டிய பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். மகன் கேட்டதால் தகப்பனும் அதை மறுக்காமல் ஆஸ்தியை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான். சில நாட்களுக்கு பின்பு இளைய மகன் தன் ஆஸ்தி எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போனான். அங்கு சென்று சில தீய நண்பர்களோடு சேர்ந்து புசித்து குடித்து கழித்து வெறித்து இப்படி தீய வழியில் நடந்து தனக்கான ஆஸ்தி சொத்து எல்லாவற்றையும் செலவழித்து அழித்து போட்டான். எல்லாம் செலவழிந்த பின்பு அவன் இருந்த தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் பிழைப்பதற்காக அந்த தேசத்தில் உள்ள ஒருவரிடம் வேலைக்கு போய் சேர்ந்தான். அவன் இவனை தன் வயலில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினார். அங்கு சென்று பன்றிகள் சாப்பிடுகிற தவிட்டினாலே தன் பசியை போக்கிக் கொள்ள ஆசையாயிருந்தான். ஆனால் அதை கூட யாரும் இவனுக்கு கொடுக்கவில்லை. இதனால் அவன் மிகவும் சோர்ந்து போனான். இதையெல்லாம் பார்த்து அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய வீட்டில் இருக்கும் வேலையாட்கள், எத்தனையோ பேருக்கு நல்ல சுவையான சாப்பாடு இருக்கிறது, ஆனால் நானோ இங்கு பசியினால் சாகிறேன். நான் எழுந்து மறுபடியும் என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்ல நான் தகுதியானவன் அல்ல. உம்முடைய வேலையாட்களில் ஒருவனாக என்னையும் சேர்த்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து தன் தகப்பன் இருக்கிற இடத்திற்கு வந்தான்.